வணக்கம் கீதா டிவிஎன் சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு என்னோட நன்றி ஃபார் ஆல் தி என்னோட நேயர்கள் யார் யார் எங்களுக்கு ஊக்கம் கொடுக்குறார்களோ சப்போர்ட் பண்ணுறார்களோ. நாங்கள் பேசுவது ரைட் என்று நினைத்தால், இது நம்ம நாட்டுக்காக நம்ம பேசுகிறோம் என்று நினைத்தால் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் கொடுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ஒரு ஊக்கம் கொடுக்கும். நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட் எங்களுக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட். இப்போ நான் காசுக்காக மற்றவங்களாட்டும் ரேசர் பே இந்த பே அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை. கடவுள் புண்ணியத்தில் கடவுள் எனக்கு எல்லாமே கொடுத்துருக்கார். அதில் நான் பேசுவது நம்ம நாட்டு மக்களோட நலனுக்காக பேசுகிறேன். இப்போது பல்வேறு சர்ச்சைகள் போய்கொண்டிருக்கிறது நாட்டில். ஒன்று நம்மளோட பொருளாதாரம், நம்ம விவசாயிகள், நம்ம இல்லா திண்டாட்டம், இதெல்லாமே நாட்டு மக்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆனால் இந்த நாட்டு தலைவர்களோ இல்லாட்டி இந்த ஆட்சியாளர்களோ அதை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏன்னா அவங்களுக்கு அவங்கள பொறுத்தவரையும் அவங்க ஒரு 10 பரம்பரைக்கு கொள்ளை அடித்து வைத்திருக்கிறார்கள் நாட்டு மக்கள் பணத்தை. மக்களும் இந்த பணத்தை வாங்கி ஓட் போடுற மக்களும் பெரிய யோகிய சிகாமணிகள் கிடையாது. ஏனென்றால் இந்த ஒரு நாள் கூத்துக்காக நீங்கள் அந்த நாட்டோட மொத்த இதையும் கெடுத்து விடுகிறீர்கள். நாடு குட்டி சவரானா நம்ம எப்படி உருப்படுவோம்? நம்மளும் உருப்பட மாட்டோம். அதில் இப்போ இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு கட்சிக்காரர் என்னோடய பழைய ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணி எப்போ கேட்பார், இது என்ன நடக்க போகுது, என்ன நடக்குதுன்னு சொல்லி. நான் ஆக்சுவலி கண்டிப்பாக நான் இதை பொய்யே சொல்ல மாட்டேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை 40 years I've been in the politics predictions நான் பண்ணிட்டேன். எப்பவும் நான் ஒரே ஒரு தடவை ஐ திங்க் இந்த கர்நாடகா ஒரு 2011 or 2009, I don't remember the year, எனக்கு தவறாக போச்சு. இல்லாட்டி மோஸ்ட் ஆஃப் த டைம் 95% ஆஃப் த டைம் என்னோடய ப்ரெடிக்ஷன்ஸ் have been perfect. இந்த தடவை ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் எதிர்பார்த்தது ஒரு 150 சீட் ஃபார் பிஜேபி. பட் எங்கேயோ அவங்க 240 சீட்டு வாங்கிட்டாங்க. இப்போ பார்த்தோன்னா ஒரு புது சர்ச்சை வருது. 140 தொகுதியில் அந்த ஓட்டு எண்ணிக்கை தவறாக இருக்கிறது. தட் இஸ் ஓட் போட்டது 10 லட்சம் ஓட்டுனா 10,05,000 ஓட்டு எண்ணப்பட்டிருக்குது. அப்போ அந்த 5,000 ஓட்டும் ஃப்ராடு, போகஸ். ஆகையால் நிறைய இடத்துல தொகுதிகளில் 1000 ஓட்டும் 2000 ஓட்டும் 500 ஓட்டும் அந்த மாதிரி வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இது கண்டிப்பாக என்ன என்று ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த சுப்ரீம் கோர்ட் ஊரை போட்டு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது தீர்ப்பே கிடையாது. அதெல்லாம் வேஸ்ட். இந்த மாதிரி ஒரு ஜட்ஜுகள் நம்மளுக்கு இருக்கிறதும் வேஸ்ட்டு. இந்த நாடு உருப்படாது இந்த மாதிரி ஒரு ஜுடிஷியரி இருந்தால். யார் என்ன நினச்சாலும் நினச்சிக்கிட்டேன். எனக்கு ரைட் இருக்குது, என்னோடய ஒப்பீனியனை சொல்கிறேன். ஏன்னா அதுதான் நடக்குது. நடக்காததை நான் யாரும் குத்தி சொல்லலை. நடக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை. இந்த இப்போ இருக்கிற ஸ்பீக்கர் போன இப்போ 2 இது ஐ திங்க் இட் வாஸ் 2011 or 2016 எலெக்ஷன் ஓடுது. 5 வருஷமா இல்லை 10 வருஷமாக தீர்ப்பே கொடுக்காம அதுக்கப்புறம் ஒரு தீர்ப்பு வந்தால் அப்போ என்ன பிரயோஜனம்? அந்த பாதிக்கப்பட்டவருக்கு என்ன நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறீங்க? சொல்கிறீங்க இங்கிலீஷில் மட்டும், ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் ஜஸ்டிஸ் டினைடுன்ட்டு. பட் அது அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. யோ ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்ச எல்லாருமே ஒரு கண் துடைப்பு தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே. அப்போ அந்த பொறுப்பில் உட்காந்துட்ருக்கவங்களுக்கும் அந்த மனசாட்சியும் என்று ஒன்று இருக்கணும். தட் இஸ், ஐயோ நம்ம மக்களுக்காக நம்ம என்ன நல்லது செய்கிறோமா, இல்லாட்டி நம்ம இந்த வாங்குகிற சம்பளம் மக்களோட டேக்ஸ் மணி நம்ம அதுக்கு நீதி நியாயமாக நடந்துக்கிறோம்னா கிடையாது. அவங்கள பற்றி யாருமே பேசக்கூடாது. இப்போ இந்த ஸ்மிருதி இரானி, இந்த நிறைய பிஜேபி சோ கால்டு லீடர்ஸ், என்னை பொறுத்தவரை அவங்களாம் லீடர்ஸே கிடையாது. அவங்கெல்லாம் அரக்கர்கள். அவங்கெல்லாம் இந்த திமிர் பேச்சு பேசி அந்த அகங்காரத்தாலே அழிஞ்சாங்க. இன்க்ளூடிங் மோடி இது ஜெயிப்பே கிடையாது. அந்த ஆளுக்கு மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் அந்த பதவியில் போய் உட்கார மாட்டார். ஆனால் தன்னோட பதவி வெறி எவ்வளோ இருக்குதோ அதுக்கு நான் தான் சொன்னேன் முதலே, எலெக்ஷனுக்கு முன்னாலே ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலேயே சொன்னேன். என் கிருஷ்ணர் என்ன சொன்னார், மறுபடியும் மோடியை தேர்ந்தெடுத்தால் நிறைய இயற்கையின் பேரழிவுகள் உங்களுக்கு வரும்னு சொல்லி.
ஆரம்பிச்சிருச்சு. அந்த எலெக்ஷன் முடிய அந்த 31st அன்றைக்கே நார்த் ஈஸ்டில் ஃபுல்லாக மழை கொட்டுன்னு கொட்டுச்சு. இந்த ஆட்சியாளர்கள் யாருமே அதை பற்றி அவர்களுக்கு அவரோட தியானம் தான் ரொம்ப முக்கியமாக போச்சு. ஆகையால் யாரும் மக்களுக்கோ நாட்டுக்காக வேலை செய்வதில்லை, சேவையும் செய்வதில்லை. இதெல்லாம் சும்மா போய். அதே மாதிரி இப்போ வந்துட்டு சிக்கிம்லேயும் பயங்கரமாக மழை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம இந்தியர்கள் ஆல்மோஸ்ட் 40 to 50 பீப்புள் குவைட்டில் நெருப்பில் எரிஞ்சு செத்து போயிருக்காங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அப்போ கடவுள் நம்மளுக்கு சொல்கிறார், ஹீஸ் கிவிங் அஸ் சம் இண்டிகேஷன். தட் இஸ், மக்களே, நீங்கள் தேர்ந்தெடுத்தது தப்பான ஒரு மனுஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கீங்க, அதற்கு நீங்கள்லாம் கஷ்டப்பட போகிறீங்கன்னு சொல்லிட்டு அப்போ சயின்ஸ் காட்டுது. இதெல்லாம் நம்மளுக்கு அறிகுறிகள். ஆனால் நம்ம யாருமே அதை பற்றி கவலைப்படல. நக்கல் பக்கல் இதுதான் மனுஷன் நிறைய பேர் நக்கல் பண்ணுறதுலே வாழ்க்கை போகுது. அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் பொறுத்தவரையிலும் ஸ்டாலின் பெரிய அறிக்கை விடுறாரு, நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம். ஃபஸ்ட்டு உங்கள் ஊழலை நீங்கள் கட்டுப்படுத்துங்க, ஊழலை ஒழிக்கிறத பாருங்கள், அதுதான் மெயின். அந்த ஊழல் ஒழிஞ்சாலே ஒரு நாடு உருப்படியாக வளரும்.